எல்லாருக்கும் லீவ் விட்டாச்சு, எங்கேயாச்சும் போகலாம் வீட்டில் சும்மா கிடக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக முடிவு பண்ணி போனது ஆரம்பிக்கவிக்கு தான். நாங்களாம் 9:30க்கே ரெடி ஆயிடுச்சு. அங்கே வராங்க 10 ஆகி 11 ஆகி கடைசியில் 1 மணிக்கு தான் வந்தாங்க. அப்போ தான் கிளம்பணும். கிளம்பி ஆறுக்கு ஒரு காரை எடுத்துகிட்டு 3 காரில் கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு போய் சேர்றதுக்குள்ளே 2 மணி ஆகிட்டு. போனோன்னா வயிறு பசிக்க ஆரம்பிச்சிச்சு. எங்கே ஷாப்பிங்கு பண்ணேன், போய் சாப்பிட்டுட்டு வந்துடலான்ட்டு ஃபஸ்ட்டு போனது வைரமாளிகைக்கு போனோம். அங்கே சரியான கூட்டம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு உட்கார வச்சுட்டாங்க. அப்புறம் ஒரு பெரிய இடமா எங்களுக்கு செட் பண்ணி கொடுத்தாங்க. அங்கே போயிட்டு எல்லாத்தையும் இஷ்டத்துக்கு கண்ட மணிக்கு ஆர்டர் போட்டாச்சு. எங்கள் அப்பா பேசிக்காக வெளியே வரமாட்டாங்க மீன்ஸ் கடையிலே தான் இருப்பாங்க. இன்றைக்கி எங்களுக்காண்டி எங்கள் அப்பாவும் வந்திருந்தாங்க. நல்லா ஜாலியாக இருந்துச்சு. ஆர்டர் போட்டு அரை மணி நேரம் ஆகுது, ஒன்றும் வந்து சேரலை. எங்கள் அப்பா தம்பி கூட விளாண்டுட்டு இருந்தாங்க. எல்லோரும் சொந்த கதை சோகுதுன்னு பேசி சிரிச்சுட்டு இருந்தோம். ஒரு வழியாக ஆர்டரெல்லாம் வந்துட்டு எல்லாத்துலேயும் கொஞ்சம் டேஸ்ட் பார்க்குறேன்ட்டு எல்லாத்துலேயும் சாப்பிட்டாச்சு. நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஆப்போசிட்லேயே ஆரம்பிக்கவே இருந்துச்சு. அதனால் அங்கே போனால் எங்கள் அப்பா கிட்ஸ் ஏரியாவில் வச்சு பிள்ளைங்களெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இன்றைக்கி போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் அதனால் ஷாப்பிங் போய் நானும் எங்கள் சாமி பாப்பாவும் தனியாக வந்துச்சு. ஃபுல்லாக ஷாப்பிங் பண்ண போனால் அங்கே எல்லாமே 4000, 5000, 3000 தான். அது குறைஞ்சி ஒன்றுமே நல்லா இல்லை. சும்மா நல்லா இருக்குன்னு போனாலே அது அவ்வளோ ரேட்டு. நாங்கள் சும்மா ஒரு 2-3 ட்ரெஸ் பிடிச்ச ட்ரெஸ் மட்டும் எடுத்து போட்டு பார்த்தாச்சு. போட்டு பார்த்தா அது ஒன்றும் சரியில்லை. சரி வேண்டாம், நம்ம போட்டு பார்த்தாச்சு, அந்த ஒரு திருப்தியோட போயிடலாம் அப்படின்ட்டு பிடிச்ச ட்ரெஸ்லாம் போட்டு சும்மா டான்ஸ் ஆடிக்கிட்டு அப்புறம் வச்சுட்டு ஓடி வந்துட்டோம். அப்புறம் திருப்பி கிட்ஸ் ஏரியாவுக்கு வந்து அங்கே நிறைய டாய்ஸ்லாம் இருந்துச்சு. லியோக்கு ஏதாவது டாய்ஸு தேவையா அப்படின்னு பார்த்துட்டு அப்படி வாங்கிட்டு அப்படி வீட்டுக்கு போயாச்சு. அவ்வளோதான், ஒன்றுமே வாங்கலை கடைசி வரைக்கும். பாய்.